இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போவது ஒரு பாசமுள்ள குட்டி சிங்கத்தை குறித்து. அது வாழ்ந்த காடு மிக அமைதியானதும் அழகானதும். ஆனால் அந்த குட்டி சிங்கத்துக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. அது தினமும் காலை முதல் இரவு வரை குளிர்பானம் மட்டும் குடிக்கத்தான் விரும்பியது. தண்ணீர், பால், பழச்சாறு எதுவுமே அதை மகிழ்விக்காது. குளிர்பானம்தான் அதன் உலகம். ஒரு நாள் அது வழக்கம் போல் பல குளிர்பானங்களை குடித்து ஓயாமல் துள்ளிக் கொண்டிருந்தபோது காட்டு தேவதை அதை கவனித்தாள். அதிகமாக குளிர்பானம் குடிப்பதால் சிங்கக்குட்டியின் உடல் எப்படி சோர்வடைகிறதோ தேவதை அது மெல்ல மெல்ல புரிந்து கொள்ள வேண்டும் என நினைத்தாள். அதனால் ஒரு மாய அலை போல் சிங்கக்குட்டி ஒரே நொடியில் ஐஸ் உலகு என்ற பனி நிறைந்த மந்திர இடத்திற்கு பறந்து சென்றது. அங்கு எல்லாவற்றும் பனியால் ஆனது. பனி மரங்கள், பனி வீடுகள், பனி மேடுகள். அந்த உலகில் வீசும் குளிர் எவருக்கும் புரிய ஒரு நேரம் போதும். அங்கு வாழும் நகைச்சுவை நிறைந்த பனி உயிரினங்கள் சிங்கக்குட்டியை அன்போடு பார்த்து கொண்டன. ஆனால் அதே நேரத்தில் அவை அதை சிறிய சோதனைகளின் மூலம் ஒரு முக்கிய பாடம் கற்றுத்தந்தன. குளிரில் நீண்ட நேரம் இருக்க முடியாத சிங்கக்குட்டி அங்கு ஒரு நாளும் தங்குவது எவ்வளவு கஷ்டமோ உணரத் தொடங்கியது. உண்மையில் எல்லாவற்றிற்கும் ஒரு அளவு அவசியம் என்பதை அது புரிந்தது. மெல்ல மெல்ல அதன் மனத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டது. உடலுக்கு நல்லது அல்லாததை அதிகமாக செய்வது பிரச்சனையை மட்டுமே உருவாக்கும் என்ற உண்மையை அது உணர்ந்து கொண்டது. இறுதியாக காட்டு தேவதையின் மாயத்தால் சிங்கக்குட்டி மீண்டும் தனது சூடான அழகான காட்டில் திரும்பி வந்தது. அன்றிலிருந்து அது குளிர்பானத்தை ரசித்தாலும் அதற்கான அளவை பின்பற்றி தண்ணீரும் பழங்களும் குடிப்பதையும் பழக்கமாக்கியது. Thanks for watching. Subscribe me.